ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காக, நல்ல நேரத்துக்காக நன்றி அப்பா. நீங்கள் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிற ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி அப்பா. இந்த நல்ல மாலை நேரத்திலும் இந்த நல்ல ஆராதனையிலும் உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து ஆராதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உயர்த்தும்படியாக தேவன் தந்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போடைய செல்ல கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. இந்த நல்ல ஆராதனையில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே அழைத்து கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்புகிறதுக்காக நன்றி. அப்போடைய செல்ல கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சகல துதிகர மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல ஆராதனையில் ஒன்று சேர்ந்து இணைந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான நல்ல பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒன்று சேர்ந்து என்னோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஓகே, ஒன்று சேர்ந்து நல்ல தகப்பனே நன்றியோடு பாடி துதிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ டாடி. ஆமேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆமென். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமுமானீர். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமுமானீர். என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். பாடுங்க. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும்.
வெட்கப்பட்டு போவதில்லை, நான் குற்றப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, நான் குற்றப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சொல்லுங்க. சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோர் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோர் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஆமென். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். ஓ, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஆமென். அவரை நம்பும் மனிதர்கள் யாவரையும் அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவரை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நன்மை மிகுந்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஓ, தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. அவரே நம்பி இருக்கிற நீங்கள் குற்றப்பட்டு போக மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கை நாளுக்கு நாள் செழிப்படைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆமென். ஆபிரகாம் பார்த்து அவனுடைய வேலைக்காரன் சாட்சி கொடுப்பான். சம்பந்தார் வீட்டில் என் எஜமானை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் செல்வ சீமானாக இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம் அவர் சொல்ல கேட்டு அவரே நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். ஆமென். அவரை நம்பி வாழ்ந்த ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்தார், செல்வ சீமானாய் வாழ்ந்தார். அவரை கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுது. அவரை நம்புகிற நீங்கள் எல்லா விதத்திலும் செழிப்படைவீங்க, எல்லா காரியத்திலும் செழிப்படைவீங்க. ஓகே, ஒன்று சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ டாடி சொல்லுங்கள். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். ஆமென். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன்,
முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். மண்பை நம்பும் நான் பாக்கியவான், மண்பையே நம்பியிருப்பேன். ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். மண்பை நம்பும் நான் பாக்கியவான், மண்பையே நம்பியிருப்பேன். ஓ உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், மண்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், மண்பையே நம்பியிருப்பேன். ஆமென். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், மண்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஆமேன் ஆமேன். கர்த்தர் அப்படியே நம்ம ஒவ்வொருவரையும் குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுடைய கிருபையினால் நாம் இணைந்திருக்கிறோம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை ஒன்று சேர்ந்து தியானிப்போம். அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். நீதிமொழிகள் 12வது அதிகாரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. 21வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. சொல்லுங்க. எனக்கு, நீதிமானாகிய எனக்கு ஒரு கேடும் வராது. ஆமாம், உங்களுக்கு எனக்கும் ஒரு கேடும் வராது. இதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். நமக்கு ஒரு கேடும் வராது. ஓகே, சரி, என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் என்று. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 18 வசனம் சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். 11வது வசனம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாராம்? கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஆமே, நல்ல புரிஞ்சு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆயிட்டாங்க. எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வந்தது எதுக்கு? எல்லாரையும் கெட்டு போன எல்லாரையும் ரட்சிப்பதற்காகவே வந்தார். ஏன்னா தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, அதுக்கு கீழே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது. 14வது வசனம். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. சொல்லுங்கள். ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாதுங்கிறது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய விருப்பம், சித்தம், அவருடைய இருதய விருப்பம். இந்த பூமியில் பிறந்த யாருமே கெட்டு போகக்கூடாது. ஆமாம், நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் தேவ சித்தம். ஆனால் ஆதாம் ஏவாள் உண்டாக்கின போது, ஏவாள் பழத்தை சாப்பிட்ட போது, தேவனுடைய வார்த்தையை மீறின போது, பிசாசனுடைய கெட்ட உபதேசத்தை கேட்ட பொழுது கெட்டு போனார்கள். அப்போ கெட்டு போய் தேவ மகிமை ஏற்றுட்டாங்க. அதன் பிறகு எல்லாமே பாவத்தில் விழுந்து கிடந்தது. எல்லாருமே கெட்டு போயிட்டே இருந்தாங்க. இந்த கெட்டு போன மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார், ரட்சிப்பதற்காக. ஏன்னா நாம் கெட்டு போகிறது, கெட்டு போன ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தேவனுக்கு சித்தமே இல்லை. அதனால தான் மீட்கும்படியாக கர்த்தர் ரட்சித்தார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நம்ம எல்லாரையும் இன்றைக்கி கிருபையாக ரட்சித்திருக்கிறார் பாருங்க. ஆமேன். ஹல்லேலூயா. சரி, சொல்லுங்கள். ஒருவர் கூட கெட்டு போகுது தேவனுக்கு சித்தமே கிடையாது. இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது பாருங்க. ஓமையாக சொல்கிறாப்புல 12வது வசனம் பாருங்க. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருக்க, அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனவைகளை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது
கெட்டு போகிறதுங்கிறது அந்த மந்தையிலிருந்து வழி விலகி போகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஆழமான சத்தியம் புரியும். கெட்டு போகிறதுங்கிறது நம்ம எல்லாரும் தேவனுடைய மந்தைகளாக இருக்கிறோம், ஆடுகளாக இருக்கிறோம். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறாருன்னு சொல்கிறோம் இல்லையா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், நாம் எல்லாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரை விட்டு விலகி போகிறது தான் கெட்டு போகிறது, அவரை விட்டு பிரிஞ்சு போகிறது தான் கெட்டு போகிறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோம். அவரை விட்டு விலகி போகிறது, அவரை விட்டு பிரிஞ்சு போகிறது, அவரை புரியாமல் நம்ம விலகி போகிறது பேர் தான் கெட்டு போகிறது. அதனால தான் இளையகுமாரனுக்கு பேர் கெட்ட குமாரன் கதை. புரியுதுங்களா? ஆமாம். இளையகுமாரன் ஏன் கெட்டு போனார், எப்படி கெட்டு போனார் அப்படின்னா, மொத கையை தட்டி அப்பா விட்டு என்னைக்கு பிரிஞ்சு போனாரோ அதோட கெட்டு போயிட்டாப்புல. என்னைக்கு அப்பா விட்டு பிரியணுங்கிற எண்ணம் வந்துச்சோ அங்கேயே கெட்டு போயிட்டாப்புல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கெட்டு போகிறது ரெண்டாவது, கெட்டு போகிறதுக்கான எண்ணம், அப்பா விட்டு பிரியணுங்கிற எண்ணம் வந்தாலே கேடு ஸ்டார்ட் ஆகிட்டு. இப்போது அப்பாவோடு இருக்கிறது திருப்தியாக தெரியல, இதை விட்டு பிரிஞ்சு போய் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலான்னு நினச்சாப்புல. அது தப்பான முடிவு. ஆனாலும் கூட அப்பா சரி பிள்ளையுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவன் பிரிஞ்சு போனான். அதனால தான் கெட்ட குமாரன் ஆனான். கெட்ட காரியத்தை செஞ்சான், கெட்ட செயல்களில் ஈடுபட்டாப்புல. கடைசியில் ஒரு கேடான வாழ்க்கை வாழ்ந்தாப்புல, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கெட்டு போயிட்டாப்புல. ஆனால் மறுபடியும் அப்பாவை நோக்கி அந்த கெட்ட குமாரன் வரும்பொழுது, கெட்டுப்போன குமாரன் வரும்பொழுது அப்பா அவனை அணைத்து கொண்டார், அவனை இளைய குமாரனாக மாற்றினார். கெட்ட குமாரனை இருந்து அவனை மாற்றி அவனை குளிப்பாட்டி சுத்தமாக்கி மறுபடியும் அவனை தன்னுடைய குமாரன்கிற ஸ்தானத்தில் வைத்தார். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான். அப்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆடு என்னைக்கு மேய்ப்பனை விட்டு பிரியுதோ, மந்தை விட்டு பிரிஞ்சு போதோ, அங்கே அது என்ன ஆயிடுது, தொலைஞ்சு போயிடுது, வழி விலகி போயிடுது. அதுக்கு பேர் தான் கெட்டு போகிறது. அதுக்கு பிறகு அது ரொம்ப கஷ்டப்படும். உங்களுக்கு தெரியும், ஒரு ஆடு மேய்ப்பனுக்கு கீழே இருந்தால் எவ்வளோ செழிப்பாக இருக்கும், எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும், எவ்வளோ நல்லா இருக்கும். ஆமாம், கையை தட்டி ரொம்ப முக்கியமான வார்த்தை நமக்கு. இது எல்லாமே நமக்கு. நீங்கள் ஆடுன்னதும் ஏதோ பிரதர் ஆடுக்கு உபதேசம் பண்ணுறான்னு நினச்சிடக்கூடாது. ஆடுங்கிறது உங்களை தான் சொல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கு. சரிங்களா? ஆமாம், நம்ம தான் ஆடு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களே சொல்லுங்கள், ஒரு ஆடு சொந்த ஓனர் ஆட்டை மேய்க்கிறதுக்கும் மற்றவங்க மேய்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, மேய்ப்பர்கள் மேய்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? அதனால தான் இதுக்கு முன்னாடி வந்த மேய்ப்பர்கள் எல்லாரும் அவங்க போயிட்டாங்களாம். ஆடுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு போயிட்டாங்களாம். ஏன்னா இவர் தான் மெய்யான மேய்ப்பன், இவர் தான் நல்ல மேய்ப்பன். சரிங்களா? ஓகே. ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கறது தான் நல்ல மேய்ப்பனுக்கு அழகு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் சரியான மேய்ப்பன் கிடையாது அப்படின்றார். அப்போது இங்கே பாருங்கள், ஒரு ஆடு மேய்ப்பனோடு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னிங்கன்னா, சொந்த ஓனர் நடத்தினார் அப்படின்னா பாருங்கள், ஆடை அழகாக கூட்டிகிட்டு போய் காலையிலே நல்ல புல் உள்ள இடத்துல மேய்க்க விடுவாங்க. இல்லைன்னா புல்லை அறுத்து கொண்டு வந்து போடுவாப்பில். இப்போ புல்லை மேய்க்க விட்டுட்டு இவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு அந்த பக்கமாக நாய் வருது, திடீர்னு ஏதாவது மிருக ஜீவன்கள் வருது, இந்த ஆட்டை அதை கடிக்கிறதுக்கு வருது. என்ன பண்ணுவாங்க? ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அந்த இதை கடிக்க வந்த தாக்க வந்த அந்த மிருகத்தை விரட்டி விடுவாங்க. தான் உயிரை பணையம் வச்சு விரட்டிடுவாங்க. சரிங்களா? அதான் மேய்ப்பனோடு இருக்கும்போது நல்ல சாப்பாடு, நல்ல பாதுகாப்பு. ரெண்டாவது, சரிங்களா? அதோடு முடிஞ்சால் இப்போது வயிறு ஃபுல்லாகிட்டு என்ன பண்ணுவாப்புல, மேய்ச்சல் முடிஞ்சு நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாப்புல. கொண்டு வந்து நல்லா தண்ணியை அடித்து விட்டு ஆட்டை குளிப்பாட்டி, எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? குளிப்பாட்டி நல்லா சீவி எடுத்து பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அழகாக கொண்டு போய் தொழுவத்தில் கட்டி போட்டாகும். அந்த தொழுவத்தை நீட்டாக்கி அதுக்கு வெயில் நேரத்தில் வெக்கப்படக்கூடாதுன்னு நல்ல கேரிங்காக ஆடு வளர்க்குறவங்க இருக்கிறாங்கங்க. ரொம்ப பாசமாக ஆடு வளர்க்குறவங்க இருக்கிறாங்க. அது கரெக்டாக பார்த்து அதுக்கு சின்ன பசி எடுத்தால் உடனே அதுக்கு புல் போடுறது, வைக்கிறது, தண்ணி வைக்கிறது எல்லாம் ஆடு நல்லா மேய்ச்சி நல்ல தண்ணி குடிக்க வச்சு நல்ல குளிப்பாட்டி ஆட்டை அப்படி சூப்பராக அழகுபடுத்தி கொண்டு வந்து தொழுவத்தில் கட்டிடுவாப்புல. இது மேய்ப்பனு, ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு கீழே இருக்கும்போது நடக்கிற காரியம். இதுவே மேய்ப்பன் இல்லாத ஆடு, அதுக்கு எங்கே மேயணும் தெரியாது. ஆமாம், அடுத்த வீட்டு தோட்டத்தில் மேயும், அடுத்தவன் ரோஸ் செடி வச்சுருந்தா அதை மேயும். இதே வேலையாக இருக்கும். கடைசியில் அவன் விரட்டி அடிப்பான். அப்படி அடிப்பாங்க. சிலர் கெட்டி வச்சுருவாங்க, சிலர் கசாப்பே வச்சு விட்ருவாங்க.
சரிங்களா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேய்ப்பன் இல்லாத ஆடு, அதான் சொன்னார், என் ஆடுகள் மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் அலைந்து திரிகிறார்கள். கையை தட்டி எத்தனை புரியுது? அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னார். அப்போது பாருங்கள், அந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை அதை ஒழுக்கப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது, அதை சரியான பாதையில் நடத்துறதுக்கு ஆள் கிடையாது, அதை போஷிக்கிறதுக்கு சரியான ஆள் கிடையாது, அதை பாதுகாக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ரொம்ப கஷ்டம். அதை பராமரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. பார்த்துங்களா? வீட்டில் உள்ள ஆடு ஏதாவது உடம்பு சரியில்லை, நோய்வாய்ப்பட்டுச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் கவனித்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து சுகமாக்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இதுவே ஒரு மந்தையில் ஒரு மேய்ப்பன் மேய்க்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஆடை மேய்க்கிறார், அவர் கூலிக்கு தான் வேலை செய்கிறார். அப்படி கூலிக்கு வேலை செய்கிற என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? அவர் பாட்டுக்கு கடமைக்கு மேய்ப்பார். ஆடு அந்தாலும் பற்றி விட்டு தலைவர் ஒரே உறக்கம். அங்கே நாய் கடித்தாலும் இவருக்கு தெரியாது. அப்படி கடித்த பிறகு 4 கடி அந்த நாடு வாங்கின பிறகு தான் இவர் ஹோய் ஹோய் அப்படின்னு விரட்டுவார். இவரை கடிக்க வந்துட்டுனா விட்டுட்டு ஓடியே போயிடுவார், தொண்டைக்காரன் துணியக்காரன். ஏன்னா இவர் கூலிக்காரர் தான், அதுக்காக என் உயிரை கொடுக்க முடியுமா ஆட்டுக்காக அப்படின்றவார். கண்டிப்பாக சொல்லுவார். ஆமாம், 4 நாய் மொத்தமாக விரட்டுது, நான் என்ன செய்ய முடியும், அதான் ஓடி வந்துட்டேன் அப்படிம்பார் எஜமானுக்கிட்ட. புரியுதுங்களா? ஆமாம், வேறு வழி இல்லை. அப்போது அப்படி தான் இருப்பாங்க, கூலிக்கு இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதே மாதிரி சரியாக அதை மேய்ச்சி சரியாக அதுக்கு தண்ணி காட்டி அப்படிலாம் கிடையாது. ஏனோ தானோன்னு அப்படியே பற்றி விட்டு அப்படியே போட்டு மந்தையில் அடைச்சிட்டு பாட்டு போயிடுவான். கடமை. சரிங்களா? ஓகே, அதுதான். அதனால் மேய்ப்பன் உள்ள ஆடுகள் தான் நல்ல ஆடுகள். அந்த ஆடுகள் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஓகே, இப்போ வசனம் சொல்லுது பாருங்கள், ஒருத்தர் கூட கெட்டு போகிறது தேவனுடைய சித்தம் அல்ல அப்படின்ட்டார். சரி, இப்போது என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனையே, ஆராதனை ஆராதனை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனும் ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கிறான். வாசலை காக்கிறான், அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியிலே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியிலே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்றார். இந்த ஓமையை இயேசு அவர்களோட சொன்னார். ஓகே, அடுத்து பாருங்கள். ஆதலால் 7வது வசனம், இயேசு மறுபடியும் அவர்களோடு நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்றும் மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு முன்னாடி வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்களாக இருந்தார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அது பரிபூரணமடையும் வந்தேன் என்றார். திருடன் என்றால் பிசாசு, அழிக்கிறது, கொல்றது, பொய் சொல்கிறது, பொய்யை விதைக்கிறது, காலி பண்ணுறது தான் அவனுடைய வேலை. ஆனால் கர்த்தரோ, நானோ என் ஆடுகளுக்காக அதுகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணமட வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனுமான கூலியால், கையை தட்டி ரொம்ப முக்கியம் போட்டிருக்கா, மேய்ப்பன் அல்லாதவனும் சரி, ஆடுகள் தமக்கு சொந்த ஆடை உடையவனாய் அல்லாத கூலிக்காரனாக இருக்கிற மேய்ப்பன் எப்படின்னா, ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீரியவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக. ஆமென். ஆமாம், பிதா என்னை அறிந்திருக்கிற போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிற போலவும் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்றார். கையை தட்டி. நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக நான் என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்றார். ரொம்ப முக்கியம். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் எடுங்க, வசனம் சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக என் ஜீவனையே நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஓகே, இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, முழு உள்ளத்தோடு
ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யோவான் 3வது அதிகாரம் எடுங்க. ஓ ஆராதனை 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 ஆராதனை. வசனம் சொல்லுது பாருங்க. 16வது வசனம், 15 14 வாசிக்கிறேன். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன், சொல்லுங்க, தன்னை விசுவாசிக்கிறவர்கள் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். கையை தட்டி ஆமென். ஆமாம், கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, சொல்லுங்க, ஒருவர் கூட கெட்டு போவது பிதாவுடைய சித்தம் அல்ல. கெட்டு போனதை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார் என்று வேதத்தை பார்த்தோம். அதான் சொன்னேன், ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் இன்றைக்கி மெசேஜ் நல்லா புரியும். ஆழமாக கவனிக்கணும். அப்போது ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாதுங்கிறது பிதாவுடைய சித்தம். கெட்டு போனதை ரட்சிக்கிறதுக்கு தான் அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். இப்போ அந்த குமாரன் சொல்கிறாரு, இப்போ வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கையை தட்டி. நம்ம மேலே தேவன் வச்ச அன்பு என்னென்னா, நம்ம எல்லாரும் கெட்டு போயிட்டோம், பாவியாயிட்டோம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த நிலையிலிருந்து நம்மளை தூக்கி மறுபடியும் நம்மளை கழுவி குளிப்பாட்டி மறுபடியும் தேவனுக்கு பிரியமான நல்ல வாழ்க்கை வாழும்படியாகத்தான், இந்த கெட்டு போனதை ரட்சிப்பதற்காக தான் தேவன் பிதாவாகிய தேவன் நம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து நமக்காக நல்ல மேய்ப்பனாய் வந்தார். தன்னுடைய உயிரையே கொடுத்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போது இந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறது தான் ஆடுகள். சரிங்களா? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குன்னு சொன்னார். அப்போ அவரே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக உயிரையே கொடுக்குற அளவுக்கு அன்பு. எத்தனை புரியுது? இந்த ஆடுகளுக்காக ஓனாய் கடித்தாலும் எது வந்தாலும் இந்த ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுக்குற ஒரு மேய்ப்பனுக்கு ஆடு செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, ரொம்ப சிம்பிள் வேலை. அது நல்லா இருக்கிறதுக்கு, அதுக்காக தான், அதுக்கு நன்மை உண்டாகிறதுக்கு தான் இந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடந்தாலே போதும், ஒரு கேடும் வராது. கையை தட்டி சொல்லுங்கள், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. வேதம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் யார்? நீதிமான்கள். விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அவரை தந்தர்லி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நீங்களும் நானும் தான் விசுவாச மார்க்கத்தார், நீங்களும் நானும் தான் நீதிமான். அந்த நீதிமானாகிய உங்களுக்கு எனக்கும் ஒரு கேடும் வராது. கையை தட்டி. எத்தனை நேரம் புரியுது? இப்போ புரிஞ்சுதா? உங்களுக்கு எனக்கும் ஒரு கேடும் வராது. ஆமாம், கேடு வர்றதா இருந்தாலும் அவர் உங்களை அதற்கு முன்பாகவே காப்பாற்றுவார். எத்தனை நேரம் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ டாடி. ஹலோ. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை, கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்கள். கேடு வரும் முன்னே என்னை கூடார மறைவில் ஒளித்து வைத்து கொள்வார். ஆமே. அதனால தான் பாருங்கள், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனே கொடுக்குறானாம். சரிங்களா? மேய்ப்பன் அல்லாதவனும் கூலிக்காக மேய்ப்பனாக இருக்கிறவனும் ஓனாய் வரும்பொழுது
ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். ஓநாய்கள் அந்த ஆடுகளை பட்சிக்கிறது. ஆனால் நானோ நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக என் உயிரையே கொடுப்பேன் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் தேவன், பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்தார். ஓகே, கர்த்தர் நல்லவர். இப்போ வசனம் சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவர். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள். தேங்க்யூ டாடி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:3 வசனம் சொல்லுது. லூக்கா 13:3. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். பிலாத்து என்ன பண்ணிட்டான்னா, சிலரை போட்டு தள்ளிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். ஏசப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஏசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கலும் அவர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களோ அப்படின்றார். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். இப்போ கெட்டு போகிறதுக்கு ஒரு வழி என்ன தெரியுமா? எதனால் கெட்டு போகிறோமான்னா, நம்ம ஏற்கனவே கெட்டு போன நிலைமையில தான் இருக்கிறோம். இந்த கெட்டு போனவங்களை ரட்சிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால் வந்த இயேசு என்ன சொன்னார்? உபதேசம் என்ன பண்ணார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்போது மனம் திரும்பாமல் போனால் கெட்டு போவீர்கள் என்று யார் சொல்கிறார்? ஏசப்பாவே சொல்கிறார். நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் கெட்டு போவீர்கள் அப்படின்றார். அப்போது கெட்டு போகிறதுக்கு காரணம் மனம் திரும்பாமல் இருக்குது. நம்ம மனம் இன்னும் நம்மளுடைய சுயத்திலேயே ஓடிட்டுருக்கு, உலகபூர்வமான காரியத்தில் ஓடிட்டுருக்கிறது. சரிங்களா? அவருடைய வார்த்தை கேட்டால் தான் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது அதுதான் மனம் திரும்புதலின் ஒரு வாழ்க்கை. சரிங்களா? அப்போ நம்ம கனி கொடுப்போம், கெட்டு போக மாட்டோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஓகே, சரி. அப்போது அப்படி சொல்லிட்டு பாருங்கள், சீலோவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாக இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். புரியுதுங்களா? அப்போது உங்களுக்கு புரிஞ்சுட்டா உண்மை அழகாக சொல்கிறார். மனம் திரும்பாமல் போனால் நீங்களும் கெட்டு போயிடுவீங்க. அப்போது மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா? அந்த வசனம் எங்கே வருதுன்னா, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் அப்படின்னா கெட்டு போன இளையகுமாரன் போயிட்டு திரும்ப அப்பா கிட்ட வர்றது, அந்த ஸ்டோரியில் தான் சொல்கிறாரு. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்லி தான் ஓமையாக ஒரு பையன் இப்படி தொலைஞ்சு விட்டுட்டு போனான் அப்பா விட்டு. அவன் மறுபடியும் அப்பா கிட்ட வரும்போது அவன் அப்பாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தான் அப்படின்ட்டு இருக்கோம். இதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். கையை தட்டி ஆமேன். அப்பா விட்டு பிரிஞ்சு போய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறான். நம்ம அப்படி தான் எல்லாருமே அப்பா விட்டு பிரிஞ்சு போய் ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். அவன் போய் என்ன பண்ணான்னா, அப்பா கிட்டேருந்து சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு விபச்சாரியோட வேசித்தனத்தை பண்ணி சொத்துடைய ஆஸ்தி பூரா அழிச்சு போட்டு அவன் நண்பர்கள் எல்லாம் அவன் கூட சேர்ந்து அனுபவிச்சுட்டு அவனை விட்டுட்டு தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அவனுக்கு வழியே இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தேசம் முழுவதும் கொடிய பஞ்சமாக இருக்குது. அப்போது அவன் ஒரு குடியவன்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டான். அங்கே அவனுக்கு பன்னி மேய்க்கிற வேலை கொடுத்தான். அந்த பன்னியை மேய்க்கும்போது அந்த தவிட்டை சாப்பிட்டு வயிற்ற நிரப்பலான்னு அப்படி ஆசைப்பட்டான். அதை கூட அவனுக்கு கொடுக்கல, விரட்டி விட்டுட்டாங்க. பன்னிக்கே தவிடு இல்லை, உனக்கு என்னடா அப்படின்ட்டு விரட்டி விட்டுட்டாங்க. அவன் அப்போ தான் அவன் மனம் திரும்பினது. ஆகா, நான் இப்படி வாழ வேண்டிய ஆளே கிடையாது, என் வாழ்க்கை இப்படி இருக்கவே கூடாது, என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது,
எங்கள் அப்பா பற்றி யோசிக்கிறேன். எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள், அவர் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான், அவர்கிட்ட எவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு 3 வேளை நல்ல சாப்பாடு கிடைக்குது. நான் அப்பா விட்டு பிரிஞ்சு வந்து தப்பு பண்ணிட்டேன், இன்றைக்கி மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன். என் வாழ்க்கை இப்படிலாம் வாழவே கூடாது, நான் இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது, நான் ராஜா வீட்டு பிள்ளை இல்லையா, அதனால் இப்போவும் நான் ஒன்று செய்கிறேன். ஆமாம், அவன் புத்தி தெளிந்து அவன் மனம் திரும்பி சொன்னான். எங்கள் அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நான் அவர்கிட்ட ஒரு வேலைக்காரனாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்ட்டு அவன் மனம் திரும்பி அப்பாவை நோக்கி வரான். சரிங்களா? அப்பா தான் வழி, அப்பா தான் கெதின்ட்டு வரான். இப்போ அப்பா அவனை சொல்லி காட்டலை, குத்தி காட்டலை. அவன் நேராக அவன் வந்தோடனே ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவனை குளிப்பாட்டி அவனுக்கு நல்ல உடை கொடுத்து நல்ல பாதரட்சிகளை கொடுத்து எல்லா நகையெல்லாம் போட்டு அவனை தன்னுடைய மகன் ஸ்தானத்திலே மீண்டுமாய் உயர்த்தி வைத்தான். கொளுத்த கன்றை அடித்து சாப்பாடு சமைங்க, என் பையன் தொலைஞ்சு போனான், காணாமல் போனான், காணப்பட்டான், மரித்தான், மறுபடி உயிரோடு வந்திருக்கிறான், அதை நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய செலிப்ரேஷனே நடக்குது. இதுதான் மனம் திரும்புத பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா. அப்போது கர்த்தரை விட்டு கெட்டுப்போன நம்ம மறுபடியும் அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு இன்றைக்கி ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறோம் இல்லையா, அதுதான் நல்ல வாழ்க்கை. அப்போ மனம் திரும்பி குணப்படாவிட்டால் எல்லாருக்கும் கேடு வரும் அப்படின்றார். இப்போ என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள். பேதுரு 1 பேதுரு 1 பேதுரு நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ டாடி. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3:9 வசனம் சொல்லுது பாருங்க. 2 பேதுரு 3:9. பிரியமான 8லேருந்து வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல், சரிங்களா, இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கையை தட்டி, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்பணுங்கிறதுக்காக தேவன் நம்ம எல்லார் மேலேயும் நீடிய பொறுமையாக இருக்கிறார். ஆமென். எல்லோரும் சொல்கிறாங்களே ஏசு அண்ணா வரார் இன்னும் வரார் அப்படின்னு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்கன்னு. அப்படி இல்லை. அவர் வராமல் இருக்கிறது ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு நல்ல தேவனுடைய பிள்ளைகளாக வாழணுங்கிறதுக்காகத்தான் அவருடைய வருகை தாமதமாகி கொண்டு இருக்கிறது. இங்கே நமக்கு பாயிண்ட் என்னென்னா, கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விருப்பமாக இருக்கிறார். கையை தட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க. கெட்டு போகாததுக்கு வழி என்ன? மனம் திரும்புறது. கெட்டு போனவனுடைய வழி என்ன? மறுபடியும் மனம் திரும்புறது. ஆமீன். மனம் திரும்பி குணப்படும் போது வாழ்க்கை மாறுது. அப்போது அதனால தான் ஏசப்பாவிலேருந்து யோவான் ஸ்நானன்லேருந்து இயேசு கிறிஸ்துலேருந்து அவருடைய சீசர்கள்லேருந்து பவுல்லேருந்து எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். கரங்களை தட்டி ஆமேன். அப்போ நீங்களும் மனம் திரும்பாவிட்டால் இவர்களைப் போல கெட்டு போவீர்கள் என்று ஏசப்பா சொன்னார். ஓகே, எத்தனை புரியுது? அப்போது அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படி பிரசங்கம் பண்ணார் இல்லையா? அப்போ என்ன சொன்னார் பாருங்க, எடுங்க. மறவார் இயேசு மறவார், நம்மை ஒரு பொழுதும் அவர் மறவார். தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா. வாக்கு தந்தம் தந்தவர் மறவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். ஹல்லேலூயா சொல்கிறார் பாருங்க. யோவா 1ஆம் வசனத்துலேருந்து வாசிப்போம். மத்தேயு 3வது அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். ஓகே. கர்த்தருடைய வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டாயிற்று. உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான்
என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். சரிங்களா? இப்போ இதை பார்த்து இவருடைய பிரசங்கத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது 5ஆம் வசனம், எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பரிசேயர்களும் சதிசேயர்களும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுங்கள். கையை தட்டி ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மனம் திரும்புதல்லாம் என்ன அப்படின்னா, கனி கொடுக்கிறது அப்படின்னா. அப்போ பாருங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கல நினையாதிருங்கள், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாம் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார்னு சொல்லிட்டு, இப்பொழுதே கோடாரியானது மரங்களில் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். வசனம் ஞாபகம் இருக்கா? அங்கே இந்த மரம் அத்தி மரம் பலம் தரல, வெட்டி போடுன்னு ஓனர் சொல்லிட்டாப்புல. இப்போ அங்கே பண்படுத்துகிறவர் பாதுகாக்கிறத சொல்கிறார், மெயின்டெனன்ஸ் பண்ணுறது சொல்கிறார். ஐயா கொஞ்சம் போருங்க, இந்த ஒரு வருஷம் பார்ப்போம், நம்ம அழகாக கொத்தி எடுத்து உரம்லாம் போடுவோம், அதுக்கு பிறகு அது கனி கொடுக்கலன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே தான் சொல்கிறாரு. கோடாரியானது ரெடியாக இருக்குது, கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு 16ஆம் வசனம், மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் மனம் திரும்புதலுக்கென்று பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். கையை தட்டி ஆமேன். அவர் மனம் திரும்புதலுக்கென்று பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுப்பார். அதனால தான் ஜலத்தினால் ஆவியினாலும் புறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னார். மனம் திரும்பினால் தேவனுடைய ராஜ்யம் சமீபம். எத்தனை பேருக்கு புரியுது? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஜலத்தினாலும் ஆவினாலும் கழுவப்படுகிறவர்கள் மனம் திரும்புதல் கேட்ட கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகிறார்கள், மறுரூபம் அடைகிறார்கள். சரிங்களா? ஆமேன். அதுதான் நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் மனம் திரும்புதல் கேட்ட கனி கொடுக்கிறவர்களாக மாறுகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:28 வசனம் சொல்லுது பாருங்க. அந்த ஆடுகள் பார்த்தோம் இல்லையா, அதை எடுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10:28. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். 27. ஓ தேங்க்யூ டாடி. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. கையை தட்டி, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. சொல்லுங்கள், என் ஆடுகள். ஏசப்பா சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. கையை தட்டி. அப்போ என்ன அர்த்தம்? ஆமாம், அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைங்க ஒரு நாளும் கெட்டு போக மாட்டீங்க, கேடான ஒரு வாழ்க்கை வாழ மாட்டீங்க, நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. ஆமேன். அப்படி சொல்லிட்டு, அவைகள் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார், அவைகள் என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது அப்படின்னு சொன்னார். கையை தட்டி எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமே, ரொம்ப அழகான வார்த்தை. ஆமேன். ஆமாம், அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற உங்களை அவர் ஒரு நாளும் பிரிக்க முடியாது, ஒரு நாள் கெட்டு போக மாட்டீங்க, அவர் உங்களை விடவே மாட்டார் அப்படின்னு தான் சொல்லுது. ஆமேன். என் பிதா எல்லாரிலும் பெரியவர், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. சொல்லுங்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்டு செவி கொடுத்து வாழ்கிற பிள்ளைகளான உங்களை யாராலையும் அவரிடத்துலேருந்து பிரிக்கவே முடியாது, சூப்பராக வாழ்வீங்க. ஆமேன். கடைசியாக என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமேன். 1 கொரிந்தியர், ஹல்லேலூயா, 1வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 1:18 வசனம் சொல்லுது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனாக இருக்கிறது. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின உபதேசம் தான் சிலுவையை பற்றிய உபதேசம். அவரை பற்றின உபதேசத்தை கேட்கும்போது கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியம் மாதிரி தெரியும். என்னத்தை போட்டு தேவையில்லாமல் வேஸ்ட்டாக போட்டு பேசிக்கிட்டு என்னத்தை புலம்பிகிட்டு இருக்காப்புல அப்படின்னு தோணும். ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது. சொல்லுங்கள், கெட்டு போகாதவர்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்குற சுவிசேஷம் நம்மை ரட்சிக்கிறது. அதான் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுத்து
என் பின்னே வரும் அப்படின்றார். அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்க வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. உங்களை ஒருத்தராலையும் அவர்கிட்ட பிரிக்கவே முடியாது. எதனை நம்புறீங்க? அப்படியே மனதார ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல வார்த்தைக்காக சொல்லுங்கள், எனக்கு ஒரு கேடும் வராது. ஆமேன், 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 ஆமேன். நீதிமானாகிய எனக்கு ஒரு கேடும் வராது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவரை பற்றுகிற விசுவாசத்தில் வாழ்கிற எனக்கு, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து மனம் திரும்பி குணப்படுகிற எனக்கு ஒரு கேடும் வராது. ஆமேன். ஆமாம், நான் இந்த பூமியில் கர்த்தருக்கு நல்ல சாட்சியாக குடும்பமாய் நல்ல வாழ்க்கை வாழ்வேன். கர்த்தர் என்னை வாழ வைப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ. நான் அப்படியே ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இதுவரைக்கும் நடத்தின நல்ல தகப்பன் இனிமேல் நடத்துவார்கள். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட நம்மை வழி நடத்தும். ஓகே, என்னோட கூட சேர்ந்து ஓ தேங்க்யூ டாடி, ஹalleluya, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ டாடி, ஹalleluya, நன்றி அப்பா. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். தேங்க்யூ டாடி. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார், கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. ஆமென். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. சொல்லுங்க, நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென். தேங்க்யூ டாடி. ஆமென். இருதயத்தினாலத்திலிருந்து ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். அவரே எனது வாழ்வின் பலனானார், அவரே எனது வாழ்வின் பலனானார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, யாருக்கும் அஞ்சிடேன். ஆமென். யாருக்கும் அஞ்சிடேன், அல்லேலூயா, யாருக்கும் அஞ்சிடேன். ஆமென். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. ஆமென். நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன், கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புதுபலன் பெற்றிடுவேன், அல்லேலூயா, புதுபலன் பெற்றிடுவேன். ஆமென். புதுபலன் பெற்றிடுவேன், அல்லேலூயா, புதுபலன் பெற்றிடுவேன். ஆமென். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார்.
ஓகே, அப்படியே நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். இதுவரைக்கும் தேவன் தந்த வார்த்தையின்படியே நம்ம வாழ்க்கை அப்படியே மாறுவதாக. ஆமென். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து போய்கிட்டே இருங்க. வாழ்க்கை சூப்பராக இருக்கும். மனம் திரும்புவதற்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுப்பீர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாக சாட்சியாக வாழ்வீங்க. உங்கள் வாழ்க்கை அவ்வளோ மேன்மை உள்ளதாக இருக்கும். கண்களை மூடி நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நல்ல ஆராதனையில் இணைந்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. அப்போடைய செல்ல கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமையதற்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. பெரிய காரியங்களை நீங்கள் செய்கிறதுக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகள் அப்படியே எங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாகிறதுக்காக நன்றி. அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதியான மகிமெல்லாம் அப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரட்சரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக. நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு எந்த தேவையில் நீங்கள் இருந்தாலும் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ. நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட நம்மை வழி நடத்துவார்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. மனதார ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவார்கள். இன்றைக்கும் நீங்கள் சரீர பலவீனத்தில் இருப்பீங்கன்னா கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தருவார். பண தேவையில் இருந்தீங்கன்னா, பண நெருக்கடியில் இருந்தீங்கன்னா தேவன் பரிபூர்ணமான விடுதலையை தருவார். குடும்ப சமாதான குறைவில் இருந்தீங்கன்னா, சண்டை சச்சரவில் இருந்தீங்கன்னா கர்த்தர் அதிலிருந்தையும் அதையும் சரி பண்ணி சீர்படுத்தி பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவார். நீங்கள் கர்த்தருக்கு என்று நல்ல சாட்சியாக வாழ்வீர்கள். உங்கள் பிள்ளைங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்வார், நன்மைகள் செய்வார், மேன்மைகள் செய்வார். படிப்பு காரியத்தில், வேலை காரியத்தில், தொழில் காரியத்தில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே நம்மோடு கூட நம்மை வழி நடத்துவார்கள். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.